டு கெயின் யூர் ரெஸ்பெக்ட் இன் அ மாஸ்குலின் வே. சின்ன வயசுல இருந்து நம்மள நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயம் ஹம்பிளா இரு, நைஸா இரு, குட்டா இரு. பட் நம்ம நைஸா இருக்கிறதுனாலயோ இல்ல குட்டா இருக்கிறதுனாலயோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே நமக்கு ரெஸ்பெக்ட் வந்துடும், நம்மள எல்லாருமே வந்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்படிதான் உங்களோட மைண்ட் நிறைய பேருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நான் சொல்ல போற ஒரு விஷயம் சீரியஸ்லி இது வந்து உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவா கொடுக்கும். அண்ட் ஸோ நீங்க ரொம்ப நல்லவனா இருப்பீங்க, ரொம்ப நைஸா இருப்பீங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றீங்க, உங்க வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க. இப்படிலாம் இருந்தா பீப்புள் மே ரெஸ்பெக்ட் யூ. என்னை எவ்வளவு பேர் ரெஸ்பெக்ட் பண்றாங்க நீங்களே நினைச்சுக்குவீங்களே தவிர, ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னா உங்களை ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி நீங்க நைஸா இருக்கிறதுனால இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, பீப்புள் உங்களை சீட் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க, நீங்க பயங்கரமான பெயினை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஸோ உங்க மேலேயே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. அட் த சேம் டைம் மற்றவங்களும் உங்களை பெருசா மதிக்கவே மாட்டாங்க. Let's say I just need to share some story of my thing, right? So இங்கேருந்து ஒரு 2 months பிஃபோர் நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், ஒரு 6 months ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசி பழக ஆரம்பிச்சோம். ஓகே ஃபைன், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தென் அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து எங்க வீட்டில் பேசணும் அப்படின்னா, ஐ மீன் மேரேஜுக்கு பேசணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னா. பட் த திங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா நீ சொல்றதுலாம் ஓகே தான் அப்படின்னு என்னோட அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அங்கிருந்து எனக்கு திரும்பி என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க என் மேல வச்சிருந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. தென் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சு, என்னோட இன்ஸ்டிங் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, மாஸ்கிங் இன்ஸ்டிங் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு இருக்கும், கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும். அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஓ செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு நீ போறனால அவங்களுமே உன் மேல வச்சிருக்க ரெஸ்பெக்ட் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இது இன்னும் வியர்ட் வே இட் இஸ் டூயிங், ரைட்? ஒருத்தவனுக்கு தான் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கும் போது மற்றவங்களுக்கும் அவன் மேல ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வராது. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு என் மேல இந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. அட் த சேம் டைம் அந்த அட்ராக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு சர்டன் பீரியட் மேல அவங்க வந்து பிரேக்அப் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு நான் அவங்க வீட்டில் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லவும் அவங்க ஓகே ஃபைன், ஜஸ்ட் ஓகே ஃபைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோரி எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப நைஸா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இல்லை உங்களுக்கான டைமையோ வேல்யூவோ நீங்க விட்டு கொடுத்துட்டு போகும்போது யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க, யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த திங், நீங்க கைண்டா இருக்கிறனால இங்க என்ன மாறிட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. எஸ், யூ ஜஸ்ட் நீட் டு பி ஹம்பிள், யூ ஜஸ்ட் நீட் டு பி கைண்ட். பட் ஸ்ட்ரென்த் இல்லாம நீங்க கைண்டா இருந்தோம் ஹம்பிளா, அந்த ஸ்ட்ரென்த் இன் சென்ஸ் பிசிக்கல் அளவுல நான் சொல்ல, பிசிக் ஃபினான்ஷியல் சொல்லி இப்படி எல்லா விஷயத்துலயுமே சொல்றேன். இப்ப லட்சே ஒரு பணக்கார ஒரு ஹம்பிளா இருந்தார் அப்படின்னா நியூஸ் மீடியால இருந்து எல்லா இடத்துலயுமே பேசுவாங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப ஹம்பிளா ரொம்ப விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இவன் ஒரு ஏமாளி இப்படிதான் ஊருக்குள்ள நிறைய பேர் பேசுவாங்க. அண்ட் ஸோ உங்களை அப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்களுமே இந்த உலகம் சொன்ன விஷயத்த, இந்த சொசைட்டி சொன்ன விஷயத்த எடுத்துக்கிட்டு ஓகே ஃபைன், இட் வாஸ் குட் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், உங்களோட ரெஸ்பெக்ட் எப்படி நீங்க ரீகெயின் பண்ணலாம் இந்த மாஸ்குலின் வே மூலியமா. அதாவது மென்டல் ஃபிட்னஸ் தான் ரீசெண்ட் டைம்ல மாஸ்குலின் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களோட மென்டல் ஃபிட்னஸை கம்மி பண்ணுது, எந்தெந்த விஷயங்கள் நீங்க மாஸ்குலினா இல்லாம இருக்கிறதுனால உங்க லைஃப்ல உங்களால இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்பர் 1 which is stop holding your original version. எத்தனை பேரு உங்களோட ஒரிஜினல் வேர்ஷனை வெளியே மக்கள் கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணாம, இந்த உலகத்துக்கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணாம இருப்பீங்க. இட்ஸ் ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, நீங்க ஒரு செல்ஃபிஷ் பையன்னு வச்சுப்போம், ஓகேவா? செல்ஃபிஷா இருக்கிற ஒரு ஆள். லெட்ஸ் சே நீங்க செல்ஃபிஷா இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்க, எஸ் எனக்கு என்னோட ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட், நான் அதை முடிச்சுட்டு வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ லெட்ஸ் சே நான் என்னோட ஆஃபீஸ் டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரொம்ப டூ நைஸ் கையா இருப்பேன், ஓகேவா? ரொம்ப நல்ல பையன், ரொம்ப குட் பாய் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிறனால மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்க வேலையை எனக்கு கொடுப்பாங்க, அந்த வேலையை நான் செய்வேன். அட் த சேம் டைம் என் வேலையை நான் சேர்த்து செய்வேன். இது எனக்கு மென்டல் பேரியரை, மென்டல் ப்ரெஷர்ஸை, பேர்ன் அவுட்டை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் ஸோ அவங்க திரும்பி அதே விஷயத்த எனக்கு திரும்பி ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல மரியாதை, மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போய் நான் என்னோட ஒரிஜினல் வெர்ஷன் வெளியே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா, என்ன அறியாமல்.
ஸோ திங் உங்களோட ஒரிஜினல் வெர்ஷன் என்ன, நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர், நீங்க செல்ஃபிஷா, ஓகே ஃபைன், செல்ஃபிஷா இருங்க, தப்பே கிடையாது. ஒரு லிமிட்ல செல்ஃபிஷா இருக்கிற வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. லெட்ஸ் சே இன்ஃபேக்ட் ஒரு லீடரா ஆக்சுவலி நான் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமே செல்ஃபிஷ் இன் த சென்ஸ், உங்களோட ஒர்க் உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு, அந்த ப்ரையாரிட்டியை முடிச்சு நீங்க மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. பட் திங் உங்களோட ஒர்க்கை முடிக்காம நீங்க மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா இட் வாஸ் டூ பேட், ரைட்? இப்போ லெட்ஸ் சே ரீசெண்ட் டைம்ல கூட எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல ஒரு கடை ஒன்று வச்சிருக்காருன்னு வச்சுப்போம், ஓகேவா? அவர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன், அவர் பேர் வந்து நம்ம ஜான் வச்சுப்போம். ஜான் வந்து ஒரு கடை ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அந்த கடையில நம்ம போறோம், பொருள் வாங்குறோம், பேச ஆரம்பிக்கிறோம். சரி, ஓகே, நல்லா போயிட்டு இருக்கேன். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, 5 years லவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, போய் பேசுறதே இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஒன் சைட்ல வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்காரு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்றீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல, வேற ஃபார்மேட் பண்ணுங்க அப்படின்னா, நோ இல்ல நான் இப்படிதான் இருப்பேன். ஸோ எனக்கு அந்த அங்க வந்து செட் ஆகல. அவர் என்ன சொல்றேன்னா, மார்னிங் வாங்க, எனக்கு கொஞ்சம் போயிட்டு வந்து சும்மா அவங்க பின்னாடி போய் எங்க போறோம், எங்க ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது என்னோட வேல்யூஸை உடைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு என் ஒர்க் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் எதுவா இருந்தாலும் முதல்ல என் ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யாரா இருந்தாலுமே போய் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். இது மேபி டாக்ஸிக்கா தெரியலாம், டாக்ஸிக்கா இருக்கலாம், பட் திஸ் இஸ் வாட் மீ, இதுதான் நான். நிறைய லைஃப்ல அடிபட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. மேபி நீங்க டூ நைஸா இருக்கிறதுனால ரொம்ப உங்களை ரொம்ப ஏமாத்திருப்பாங்க, ரொம்ப டிச் பண்ணிருப்பாங்க, உங்களை பெருசா நல்லா ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அப்போ உங்களோட ஒரிஜினல் வெர்ஷன் என்னவோ அதை நீங்க வெளியே கொண்டு வாங்க. இந்த சொசைட்டி சொல்ற அந்த ஒரு வெர்ஷன்லாம் நீங்க வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ நம்பர் 2 which is just a moment. ஓகே, ட்ரெயின் மென்டல் டஃப்னஸ். நான் ரீசெண்ட் டைம்ல பாக்குற நிறைய யூடியூபர்ஸ் வந்து பரவாயில்ல, சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க, சைடர்ஸில் வச்சுக்கோங்க, சைட்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை பண்ணுங்க, பரவாயில்ல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, தப்பே கிடையாது. யூசி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க பண்ணலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் த திங், அது எப்போ நடக்கணும் அப்படின்னா, ஓகே நீங்க வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஐடியாலஜி உங்களுக்கு புரியும். த திங், நீங்க வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கீங்க, பான் பார்க்கறதே இல்லை, உங்களோட பிரெயினுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கறதே இல்லை. ஒரு 6 months ஒரு 5 months இல்லை, நான் ரொம்ப டிசிப்ளினா ஆக ஆரம்பிச்சிட்டேன், நான் ஒரு 4 months 5 months நான் அந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு நாள் நீங்க என்ன சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட பிரெயின் சொல்லாது நீ வந்து போயிட்டு பான் பாரு, நீ போய் ஃபேப் பண்ண அப்படின்னு சொல்லாது. பிகாஸ் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நான் முன்னாடி டீஜென்ரேட்டா இருந்தேன். அப்படிங்கும் போது டீஜென்ரேட் இந்த சென்ஸ், பான் பார்த்துட்டு ஃபேப் பண்ணிட்டு குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இப்படிலாம் இருந்தேன். அப்படிங்கும் போது ஓகே, ஒரு தடவை பான் பாரு தப்பு இல்லை அப்படின்னா நான் உடனே போய் பண்ணுவேன். ஆனா இப்போ என் பிரெயின் எனக்கு பான் பாரு, இல்ல என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணு, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்லவே சொல்லாது, ஜிம்முக்கு லீவ் போடு அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்ல ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு லீடரா மாறினதுக்கு அப்புறம் மேபி நீங்க ஒரு டாப் 10% அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஒரு கேட்டகரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணலாம். பட் அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. நீங்க உங்க மூளை சொல்றதை கேட்க கூடாது. கேட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்க பிரெயின் 1000 தடவை உங்களை கன்வின்ஸ் பண்ணும், போய் பான் பாருன்னு. Okay, it was good. Do you think this is good way to reach something, right? அப்போ உங்களோட ஓன் பிரெயின் உங்களுக்கு எடுக்குது. ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க டைரக்டா போய் பேசணும். அதை விட்டுட்டு இல்ல எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு அப்படின்னா அப்ப உங்க பிரெயின் உங்களுக்கு நல்லதே இந்த இடத்துல பண்ணல. தென் அப்புறம் எப்படி நீங்க வந்து ஓகே ஃபைன், எனக்கு நான் மூளை சொல்றதுதான் நான் வந்து கேட்பேன்ப்பா, சூப்பர் இல்ல. திஸ் இஸ் வாட் மெனி பீப்புள் ஹூ மே லேக் இன் தர் லைஃப். மென்டல் டஃப்னஸுக்கு பழங்க, டிசிப்ளின், டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு பழங்க, டிசிப்ளின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லியும் மார்னிங் கோல்ட் ஷவர் எடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஹேபிட்ஸை ப்ராப்பரா கொண்டு வாங்க. This will make you mental tough guy. ஓகே, உங்களோட பிரெயினை இது டியூன் பண்ணும். இது பான் பார்க்க திரும்பி வைக்காது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பான் ஃபேப் தான் ப்ராப்ளம் நினைக்கிறீங்க. நோ, நெவர், தப்பு. யூ ஆர் நாட் டூயிங் த ரைட் ஆக்ஷன். அதுதான் இங்க ப்ராப்ளம். ரைட் ஆக்ஷன் இன் த சென்ஸ், ஓகே எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னோட ரைட் ஆக்ஷன் அப்படின்னா அது பண்ணாம ஓகே நான் ஃபேப்ல இருக்கேன், நோ ஃபேப் ஜர்னில இருக்கேன் அப்படின்னா ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும், கண்டிப்பா போய் திரும்பி நீங்க வந்து லேக் ஆக தான் செய்வீங்க, பண்ணதான் செய்வீங்க, திரும்பி போய் பான் பார்க்க தான் செய்வீங்க. பிகாஸ் யூ ஹேவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைம். வாட் யூ ஆர் யூசிங் த டைம், அந்த டைம் என்ன யூட்டிலைஸ் பண்றீங்க, என்ன பண்றீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம் அங்க.
புரியுதா? பரவாயில்ல, இன்னைக்கு நான் ரொம்ப எனர்ஜியா பேசுறேன். ஃபைன். நெக்ஸ்ட் திங் விச் இஸ் kill the need to be liked. எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கணும்ப்பா. இந்த இடம் தான் என் லைஃப்ல எனக்கு பெரிய ப்ராப்ளம் கொடுத்த ஒரு இடம். சீரியஸா எல்லாருக்கும் என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரிஜினல் வெர்ஷன் நான் யாருங்கதே நான் மறந்துட்டு எப்படி இருந்தேன். ஸோ அப்ரூவல், ஐ ஜஸ்ட் சீக் அப்ரூவல் ஃப்ரம் எவ்ரி ஒன். எல்லாத்தையும் அப்ரூவல். ஓகே, இந்த போஸ்ட் நான் போடுறேன்னா ஓகே இது எல்லாருமே நல்லா இருக்குன்னு. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு எனக்கு அந்த டைம்ல அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் வந்து நம்ம ஜெனிஃபர், சும்மா வச்சுப்போம் ஜெனிஃபர் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அனுப்பி இது நல்லா இருக்கா, இது சூப்பரா இருக்கா, இது ஓகேவா, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இது நல்லா இருக்குப்பா, ஓகே ஃபைன். எங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா இந்த கான்டென்ட் நல்லா இருக்கா, ஆடியன்ஸ் கிட்ட ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இந்த 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 இது நல்லா இருக்கா, சூப்பரா இருக்குல்ல. பட் அந்த மாதிரி அப்ரூவல் எல்லாத்தையுமே கேட்டு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அவங்கள மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டேன், டீஜென்ரேட்டா மாற ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் நான் ப்ராப்பரா என்னோட மூளையை நான் பெருசா போட்டு யோசிக்கவே இல்லை. ஸோ டோன்ட் சீக் அப்ரூவல் ஃப்ரம் எனி ஒன், ரைட்? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இந்த சென்ஸ் பான் பாக்குறது, இந்த ஸ்மோக், சிகரெட்டை நான் இதெல்லாம் சொல்லலை. லெட்ஸே உங்களுக்கு திடீர்னு ஒரு 2:30 3 மணிக்கோ மதியான நேரத்துல வாக் போகணும்னு தோணுதா, கிளம்பி போங்க. போயிட்டு எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஓகே ஃபைன், நான் வந்து அவங்க எங்க வீட்டுல டெய்லி சிக்கன் சாப்பிட்டா, இல்ல டெய்லியும் பீஃப் சாப்பிட்டா, இல்ல டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டா திட்டுவாங்க. அப்புறம் எப்படி உடம்பு பில்ட் பண்ண முடியும், பாடி பில்ட் பண்ண முடியும், ஆஸ்தெட்டிக் பிசிக் எப்படி கொண்டு வர முடியும், பல்கா எப்படி மாற முடியும்? பணம் என்கிட்ட கம்மியா இருக்கு, எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் மணி? இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய வேஸ் இருக்கு. ஐ மீன் எத்திக்கல், ஐ மீன் ஆத்தென்டிக்கான வேஸ் நிறைய இருக்கு. மேக் பிடிஎஃப்ஸ். நீங்க என்ன பெயின் ஃபீல் பண்ணீங்களோ அதை நீங்க ஒரு ப்ராடக்டா செல் பண்ணுங்க. சிம்பிள். வேலைக்கு போனா மட்டும்தான் எனக்கு வந்து பணம் கிடைக்கும். இப்போதைக்கு நான் அந்த வேலைக்கு போறேன், எனக்கு லேப்டாப் வாங்கணும், அதுக்காக நான் அந்த வேலைக்கு போறேன். லேப்டாப் இருந்தாதான் நான் வந்து மூவ் பண்ண, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சப்கான்சியஸ்க்கு நீங்க வந்து ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரா அதை ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப்ல. ஐ ஜஸ்ட் பிலீவ் மை சப்கான்சியஸ், மை கட், மை இன்ஸ்டிங். அது என்ன ப்ராப்பரான கரெக்டான ஒரு பாத்துல கொண்டு போயிட்டு இருக்கு. லெட்ஸ் என்னோட ஃப்ரீ கம்யூனிட்டியை நான் டெலீட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே தான். நான் வந்து ரொம்ப அவைலபிளாகவும் ரொம்ப எல்லாருக்குமே ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்கவோ, ஐ won't getting any respect from those people, right? பட் நான் அந்த ஃப்ரீ கம்யூனிட்டியை டெலீட் பண்ணேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரமே இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒருவேளை இந்த ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. லெட்ஸ் சே நீங்க ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஃப்ரீயா கொடுங்க. அது மேபி யூடியூப் வீடியோவா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம் போஸ்டா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் ஃப்ரீயா கொடுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஃபீலிங் எமோஷன் பட் லீட் வித் லாஜிக். ஓவர் எமோஷன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது. லெட்ஸ் சே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னா ஸ்டாய்க்கு அந்த ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு டஃப்னஸை பழகிறதே இல்லை. ஓகே, எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அழுகணும்னு தோணுது, உடனே அழுகிறது. எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சப்போர்ட்டிவான கேரக்டரா இருக்கணும், எனக்கு அவ ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும். அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. உங்களுக்கு சப்போர்ட்டிவா யாராவது வேணா உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்டிவா யாராவது வேணா நல்ல ஃப்ரெண்ட்ஸை போய் சூஸ் பண்ணுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க கிட்ட போய் ஃப்ரெண்ட்லியா நீ இருக்கணும்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தவங்க டாக்ஸிக்னு தெரியுதா, ஓகே ஃபைன், எனக்குள்ள ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது அவங்க டாக்ஸிக், இல்ல எனக்குள்ள கட் ஃபீலிங் சொல்லுது அது ஏதோ ஒரு தப்பு இருக்கு, பிரேக்அப் தோஸ் ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். பட் அதை விட்டுட்டு இல்ல அதெல்லாம் இல்லப்பா, அது வந்து நெகட்டிவ் தாட், நான் நானே கன்சோல் பண்ணிக்கிறேன், தப்பு, நான் தப்பா இருக்கேன் இப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ சி லிட்டரலி என்னோட லைஃப்ல ஒரு 3 to 4 இயர்ஸ் நான் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வாஸ் டோட்டலி டாக்ஸிக் திங். எனக்குள்ள கட் ஃபீலிங் இன்ஸ்டிங் சொல்லிக்கிட்டே இருக்கும், அவங்க ஏதோ ஒண்ணு ஏமாத்துறாங்க,
ஓகே மேபி அவங்க ஏமாத்துறதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து என் மேல பழி போட்டுக்கல, அவங்க மேல பழி, அதெல்லாம் வேணாம். ஐ திங்க் மேபி அவங்களுக்கு என்ன பிடிக்கல, மேபி நான் வந்து ஒரு மேஸ்லின் வேணா இல்ல, அதுதான் மெயினான ரீசனா இருக்கலாம். மேபி நான் மென்டலி ஃபிட்டா இல்ல, மேபி அது கூட ரீசனா இருக்கலாம். ஓகே, அவங்களோட ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நான் பூர்த்தி பண்ணாம இருக்கலாம், மேபி அதுக்காக அதனால கூட அவங்க என்ன சீட் பண்ணிருக்கலாம். ஓகே ஃபைன், அது அவங்க தரப்பு இருக்கு, நான் எதிர வச்சுப்போம், அது வேற. பட் த திங், எனக்கு அது இன்ஸ்டிங் சொல்லிக்கிட்டே இருக்கும், அங்க ஏதோ தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு நீ வந்து சொல்லு, எனக்கு நீ ப்ரூவ் பண்ணுங்கிற இந்த விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு தைரியமா நான் வந்து ஓகே ஃபைன் வேண்டாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் நான் நினைச்சதே கிடையாது. ஸோ டோன்ட் லீட் பை யோர் எமோஷன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. எங்க கொடுக்கணுமோ, இப்போ உங்க ஃபேமிலியில உங்க அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, ஓகே அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எமோஷனை ஃபீல் பண்ணுங்க. ஓகே ஃபைன், நீங்க வெளியே யார் மாதிரி காட்டாதீங்க, தனியா போய் அழுவுங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு ஓகே எப்பயாவது ஒரு தடவை ஓகே ஃபைன் அவங்க முன்னாடி அழுறது வேற, பட் எப்பவுமே என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலயும் ஆதரவா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை எப்பவுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களையே நீங்க மதிக்கல, உங்களுக்கே நீங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்னா யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை மதிக்கவே மாட்டான். சீரியஸ்லி, இங்க நான் பிரதரா சொல்லல இந்த விஷயத்த, நான் லீடரா சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மேபி இதை நீங்க அப்போஸ் பண்ணலாம், ஓகே ஃபைன் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் என்னோட பாயிண்ட்ஸுக்கு நான் எப்பவுமே வந்து லாயலா இருப்பேன். திஸ் இஸ் வாட் மை ஐடியாலஜி, இதுதான் நான் என்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கேன். அந்த சொசைட்டி சொல்ற மாதிரி என்னால சுத்தமா இருக்க முடியாது, நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னா எஸ் ஐ எம் லைக் திஸ். இந்த திங் மேபி நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நான் இதுதான் உங்களுக்குமே சொல்லுவேன். ஸோ பி லைக் அ மேஸ்குலின் லீடர் கைஸ். மேஸ்குலின் இந்த சென்ஸ் நீங்க வந்து போயிட்டு ஈகோயிஸ்டிக்கா அந்த ஆல்ஃபா கேட்டகரியில அப்படியே இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லல. மேஸ்குலின்ங்கிறது வேற, அதை பத்தி நான் டீட்டெயில்டா ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா மேஸ்குலினிட்டி அப்படிங்கிறத பத்தி இங்க நிறைய பேர் தப்பா தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஃபைன். ஸோ டூ நீடி, எல்லாத்துக்குமே டூ நீடியா இருக்குது. ஒன்ஸ் எனக்கு வந்து கேர்ள்ஸ் வேணும் வேணும் வேணும். லெட்ஸ் ரீசெண்ட் டைம்ல கூட நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், இந்த ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுப்போம். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரே பொண்ணு தான் அந்த உலகத்திலேயே இருக்கு, ஐ ஜஸ்ட் நீட் ஹர் ஒன்லி அப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டிலேயே எப்பவுமே இருப்பார். அவங்களுக்கு அவரை பிடிக்கவே இல்லை, சுத்தமா பாக்குறது கூட கிடையாது. ஓகே, அப்படிங்கும் போது அப்ப அவங்களுக்கு பிடிக்கல, அது நமக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணணும்? ஓகே ஃபைன், வி ஜஸ்ட் நீட் டு ஆஸ் அ மேஸ்குலின் கை வி ஜஸ்ட் நீட் டு வேல்யூ ஹர் ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்களை வந்து நம்ம விட்டுறணும். சும்மா வந்து இல்ல அவளுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் எனக்கு அது வேணும்னு. திஸ் இஸ் அ புல்ஷிட் திங். நான் ஒரு மூஞ்சி முன்னாடி அப்படிதான் சொன்னேன், அண்ணன் இது ரொம்ப மோசமான விஷயம், சீரியஸா அது பண்ணாதீங்க, இது ரொம்ப ஸ்டாக்கிங்கா இருக்கு அப்படின்னு. மேஸ்குலின் கைஸ் நெவர் டு கோயிங் டு சேஸ் கேர்ள்ஸ். என்னைக்குமே சேஸ் பண்ணாதீங்க, கேர்ள்ஸ் வேணும், அது எல்லா விஷயத்துக்குமே சரி. சேசிங் கேர்ள்ஸ், சேசிங் மணி, சேசிங் வேற என்னது, சேசிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், சேசிங் ரெஸ்பெக்ட், எதையுமே நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே சேஸ் பண்ணாதீங்க. அட்ராக்ட் பண்ற அந்த குவாலிட்டிக்கு வாங்க. அட்ராக்ட் பண்ற அந்த குவாலிட்டிக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீடினஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதா தூக்கி போட்டு ஜஸ்ட் புட் சம் ஆக்ஷன்ஸ் இன் யுவர் லைஃப். லெட்ஸ் சே அது மேபி உங்களோட பாடியை பில்ட் பண்றது, ஒரு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணி கொடுக்கும். எண்ட் ரிசல்ட்டை பார்க்காதீங்க. ஓகே ஃபைன், நான் இந்த ஆக்ஷனை பண்றேன், அவ்வளவுதான், சிம்பிள். ஐ எம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஆக்ஷன், சிம்பிள். மெடிடேஷன் பண்ணும்போது கூட ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் மெடிடேஷன், அவ்வளவுதானே தவிர எனக்கு அது என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனாலதான் நிறைய பேர் வந்து பாதிலே குவிட் பண்ணிட்டு போயிடுவீங்க. பிகாஸ் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து ரிசல்ட்னு ஓடுனீங்க அப்படின்னா சீக்கிரமா ஓகே ரிசல்ட் வரும், சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஃபிளாட் லைன் வரும். இந்த ஃபிளாட் லைனுக்கு அப்புறமேட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணா என் லைஃப் சேஞ்ச் ஆகும், இந்த விஷயத்துலதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். லெட்ஸ் மெடிடேஷன், ஓகே இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். ஓகே இது ஒரு ஆக்ஷன், இந்த ஆக்ஷனை நான் பண்ணணும், இந்த ஆக்ஷன் நான் பண்ணணும். ஒர்க் அவுட் இதை நான் டெய்லியுமே பண்ணணும். வேற என்னது, வீடியோஸ் எடுக்கிறது, ஸ்கிரிப்ட், யாருக்காவது நல்லது சொல்லி தர்றது. ஓகே இன்னைக்கு சொசைட்டி நிறைய தப்பா சொல்லி கொடுத்துருக்கு, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, இது எல்லாமே தப்பா சொல்லி கொடுத்துருக்கு, தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க ஸ்ட்ராங்கா மாறணும். நீங்க ஸ்ட்ராங்கா மாறினதான் உங்க ஃபேமிலி உங்களால ஸ்ட்ராங்கா மாற்ற முடியும். உங்க ஃபேமிலி ஸ்ட்ராங்கா மாறிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாராலுமே அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை ஏமாத்தவே முடியாது. மெனி பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ, லிட்டரலி. ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரஸ்ட் மீ. எனக்கு வந்து ஒரு பையன் வந்து 4 நாள் தான் பழகும். அந்த பையன் வந்து அவங்க வீட்டு விசேஷத்துல இருந்து கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்குமே என்ன கூப்பிடுறான். ரெஸ்பெக்ட். நானா போயிட்டு தம்பி நான் வரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் ஜிம்குள்ள போனாலுமே நானே போய் யாருமே பேச மாட்டேன். நிறைய பேர் அவங்க எங்கிட்ட வந்து பேசுவாங்க. பிகாஸ் ரெஸ்பெக்ட். அங்க நான் பண்ற ஆக்ஷன்ஸ் என்ன ஆக்ஷன்ஸ், டெய்லி நான் கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றேன், கன்சிஸ்டன்டா ஒர்க் அவுட் பண்றேன், சிம்பிள்.
அந்த ஒரே ஒரு ஆக்ஷன், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன். ஸோ இல்ல இதெல்லாத்தையும் தாண்டி நீ சொல்றதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுப்பா, நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா தட்ஸ் யுவர் விஷ். நான் அவங்களுக்காக இங்க பேசல, நான் பேசிட்டு இருக்கிறது நான் வந்து சாஃப்டா இருக்கேன், நைஸா இருக்கேன், இதனால எனக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு நான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிற பீப்புளுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். This was the leader's duty or priority, right? ஸோ ஐ நோ த கைஸ், நீங்க வந்து மென்டலி ஃபிட்டா இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ ட்ரைப், பெய்ட் கம்யூனிட்டி. ஓகே, பெய்ட் ட்ரைப் நம்ம வச்சுப்போம், கம்யூனிட்டி வேணாம், பெய்ட் ட்ரைப். இந்த ட்ரைப்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா பிடிஎஃப்ஸ், கோர்சஸ் கிடைக்கும். லிங்க், கூகுள் ஃபார்ம் லிங்க் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஃபர்ஸ்டா இருக்கும். போய் அதில் ஃபில் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி மந்த்லி பே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ், ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன, உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஆன்லைன் சேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்னோட நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அங்கே வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் ஸோ மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிடிஎஃப் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மேபி இது ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு பிடிஎஃப் தான். அதில் சொல்லியிருக்க அந்த ஒரு 10 ஸ்டாட்டிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி. அண்ட் ஸோ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எப்போவுமே ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னு சொல்லி ஏர்ன் பண்ணி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. பட் உங்களால் எப்போ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அன்ஷேக்கபிளான ஒரு பர்சனாக மாறும்போது தான். லெட்ஸ் சே இது இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ டோன்ட் கெட் ரெஸ்பெக்ட் பை ஆஸ்கிங் டு ஏர்ன் இட், பை பிகமிங் அன்ஷேக்கபிள், ரைட்? So I will see you in this video. Thank you.